16. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆய சிறுமியரோவுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய்ந்தேந்தான் தூயமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி மேய நிலை கதவம் நீக்கலோடியம் பாவா. மாணிக்க வாசகனாரின் திருவெம்பாவை. பதிகம் 16. திருச்சிற்றம்பலம். முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்னத் திகழ்ந்து எம்மை ஆளுடையாள், மின்னிப் பொலிந்து எம்பிராட்டித் திருவடி மேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பில் திருப்புருவம் என்னச் சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள், தன்னில் பிரிவிலா எம்கோமான் அன்பர்க்கு முன்னியவள், நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்னப் பொழியாய் மலையேயோர் எம்பாவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமஸ்தே. நாம் இன்றைக்கு திருப்பாவை பாடல் 16, திருவெம்பாவை பாடல் 16 இது இரண்டையும் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையுடைய பார்வையில் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய அந்த பூரண யோக தத்துவத்தின் மூலம் நாம் பார்க்க போகின்றோம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னா, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில், அதாவது இங்கே யாருன்னா கிருஷ்ணரை தான் சொல்கிறாங்க. அவர் எப்படின்னா, நந்தகோபன் தன் தந்தையுடைய கோவில் என்பது வீடு, அவருடைய இடம் அத்தனையும் நடுநாயகமாக நின்று காப்பாற்றுகின்றார் பல நேரங்களில். அதில் ஒரு விஷயம், இந்த மலையை, கோவர்தன மலையை வந்து தூக்கி மக்கள் அனைவரையும் அவர் அதன் கீழ் வைத்து காப்பாற்றுகின்றார். இதை சிம்பாலிக்காக ஏன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லும் போது, கிருஷ்ணர் உடைய இந்த பாவனை எதை சொல்லுது அப்படின்னா, அவர் வந்து நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது நமக்கு எந்தவித பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஏன்னா ஒளி பொருந்திய நிலைக்கு இந்த ஜீவாத்மா சரணாகதி தத்துவத்தின் மூலம் இறைவனை அடையும் பொழுது இறைவனே நம்மை காக்கின்ற பொறுப்பை ஏற்கின்றான். அதுக்கு தான் நந்தகோபன் அந்த ஊரை காக்குகின்ற ஒரு கிராமத்து தலைவர். அதே போல இந்த உள்ளத்து கோயிலை காப்பவராக கிருஷ்ண பரமாத்மா இருந்து அனைத்து ஜீவாத்மாக்களையும் வந்து கரை சேர்க்கிறார். அதுதான் இங்கே வந்து அந்த மாதிரி பாதுகாக்கிறவரை பற்றி நாம் வந்து பாடி அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஒரு வாழ்க்கையை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன, கடவுள் சரணாகதி, கடவுள் ஜீவாத்மா, இது மட்டுமே தான் இந்த உலகத்தில் வந்து முதன்மையான ஒரு விஷயம். மற்றவை அவுட் சைட் ஒர்க் எல்லாமே அதை தாண்டி தான். இந்த விஷயம் மட்டுமே வந்து ஒருத்தருக்கு வாழ்க்கையில் முதலும் முடிவுமாக இது மட்டுமே தான் இருக்கணும். ஸோ இந்த கோல்டன் லைட் அப்படின்ட்டு ஸ்ரீ அரவிந்தர் எழுதின ஒரு பொயட்ரியில் கடைசி 2 ஸ்டான்ஸா வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அது ரொம்ப அழகாக இதுக்கு பொருந்தும். தை கோல்டன் லைட் கேம் டவுன் இன்டு மை ஹார்ட். அதாவது எப்படி கடவுள் நம்மளை ஆட்கொள்கிறார். நம்ம நினைக்கிறோம், கோவிலில் நம்ம பார்க்குறோம், கோவிலில் கும்பிட்டோம், நம்ம வந்து அவரை வழிபட்டோம், வீட்டுக்கு வந்தோம், சாமி ரூமில் படம் வச்சுருக்கோம், அவருக்கு விளக்கேற்றுறோம், வரோம். அது இல்லை கடவுள். கடந்து உள்ளத்தில் இருக்கிறவர், எல்லாவற்றையும் கடந்து நம்மளுடைய வாசனைகள் எல்லாவற்றையும், பற்று எல்லாவற்றையும் கடந்து உள்ளே இருக்கின்றார். ஆனால் இங்கே மறந்துடக்கூடாது, அவர் உள்ளே இருக்காரு, அவர் தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால அவுட்டர் லைஃப் வந்து தேவையில்லைன்ற நினைவுக்கு வரவே கூடாது. ஏன்னா அரவிந்தர் இதில் ரொம்ப தெளிவாக இருக்கார், தெளிவாக சொல்லியும் இருக்கார். இது மாதிரி வாழ்க்கையை உதறிவிட்டு வருவதுக்கான பாதை கடவுள் பாதை இல்லை.
ஏன்னா வந்து கடவுள் இவர் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் கடவுள் நம் மீது ஜீவாத்மா எப்படி இந்த வாழ்க்கையை அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கு அவர் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார். ஸோ அப்படிதான் கடவுளோட நம்ம ஐக்கியமாகும் போது என்ன நடக்குது, நமக்குள்ள என்ன நடக்கும் அப்படிங்கிறது இன்டெக்ரல் யோகாவில் எல்லாருக்கும் இது நடக்கிறது தான். ஏன்னா இது எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் இருந்தாலும் கூட இதை தேர்ந்தெடுக்கிறவர்கள் மிக குறைவே. ஏன்னா கடவுள் வழி அப்படின்னோடனே நம்ம வந்து எல்லாத்தையும் துறக்கணும், நாம் வாழ பிறந்திருக்கிறோம், சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஃபால்சிஃபைடான ஒரு ஆட்டிடியூடை வந்து பதிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கான்ஷியஸ் லெவல் அவ்வளோதான் அந்த காலகட்டத்தில். அது கடவுளை என்னைக்கு தூரம் எடுத்து வச்சாங்களோ அன்னிலேருந்து கிரைசிஸை தான் மனுஷன் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், சின்ன அளவுல இருந்து பெரிய அளவு வரைக்கும். ஸோ thy golden light came down into my heart, smiting my life with thy eternity. Now has it grown a temple where thou art, and all its passions point towards only thee. இப்போ நான் சொன்னதுக்கான அர்த்தம் புரிகிறதா? டெம்பிள், நம்ம டெம்பிள்ன்ற இங்கே வெளியில் இவ்வளோ அழகழகான ஒரு டெம்பிளை வந்து உருவாக்கி வச்சு ஒரு வாஸ்து சாஸ்திரத்தில் அவ்வளோ இந்த இடத்துல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு இந்த ஞானமெல்லாம் டைரக்ட் எப்படி இப்படி ஆண்டாள் வந்து பாடல்கள் மூலம் எழுதுகிறார்களோ அது போல தான் அன்றைய காலகட்டத்தில் இந்தியர்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது. தெய்வத்தை அவர்கள் மேல் நோக்கி பார்த்து தன்னை அவரோட கலக்கும் பொழுது அவர் ஒரு அற்புதமான ஒரு கலைஞனாக வருகிறார். அதற்கு சான்று தஞ்சாவூரில் இருக்கிற பிரகதீஸ்வரர் கோவில். இது போலதான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை நம் ஒவ்வொருவரையும் அந்த கெப்பாசிட்டி, மனிதன் வரையறுத்து வைத்திருக்கிற கெப்பாசிட்டியை ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனநிலையை மாற்றி மனிதன் பெரிய விஷயங்களையும் மூளைக்கும் மேலே அவனால் செயல்பட முடியும் அப்படிங்கிறத உலகத்துக்கு எடுத்து எம்ப வந்த அவதார்ஸ் அவங்க 2 பேரும். ஸோ அதனால தான் எல்லா விஷயமும் அவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க தனியாக இருக்காங்கன்னா இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் ஒரு படி அதிகமாக சொல்வார்களே தவிர குறைவாக இருக்காது. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷனை கொண்டு போகிறதுக்கு வந்த அவதார்ஸ் மதரும் ஸ்ரீ அரபிந்துவும். ஸோ இப்போ இந்த ஸ்மிட்டிங் மை லைஃப் வித் த இட்டர்னிட்டி, நவ் ஹேஸ் இட் க்ரோன் அ டெம்பிள் வேர் தவ் ஆர்ட் அண்ட் ஆல் இட்ஸ் பேஷன்ஸ், எல்லா வித ஆசைகளும் டுவர்ட்ஸ் ஒன்லி தி. ஏன் அப்படின்னா மாயன் மணிவண்ணன் நின்னனேலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயில் எழுப்ப பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவும் நீக்கலோர் எம்பாவாய். ஸோ உன்னுடைய நிலையை மாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய கடவுள் அவனை நோக்கி நீ பாடு, அவனை நோக்கி நீ வா அப்படிங்கிறது தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு அற்புதமான ஒரு நிலை. அப்படி வாழ்ந்தவர்கள் தான் அந்த கோபியர்களும் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், பிருந்தாவனத்தில் இருந்தவர்கள், துவாரகையில் இருந்தவர்கள் எல்லாரும் அந்த கண்ணன் ஒருவனே தன்னுடைய உயிர் நாடியாக வச்சதுனால அவங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பை வந்து அவங்க லீட் பண்ணாங்க. அந்த லைஃப்பை வந்து அன்னை அரவிந்தர் நமக்கு அளிக்கிறாங்க. நம்ம எப்படி உள்நோக்கி போய் மதரையும் அரவிந்தரையும் நம்ம கோயிலில் ஸ்தாபிக்கணுங்கிறது தான் நம்முடைய தபஸ்யா. இதே போல தான் இன்னர் ஃபீல்டு. அப்போ தான் நம்ம பார்க்குறோம் இந்த இன்னர் ஃபீல்டில் இந்த உயர் கான்ஷியஸ்னஸ் நமக்கு ஒரு புதிய பரிமாணத்தை நமக்கு வந்து காட்டுகின்றது. புதிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். பால் கறக்குறாங்க, தயிர் கறக்குறாங்க, அப்புறமா கோவிலில் போய் பாட போகிறாங்க. இதெல்லாம் ஒரு உள்ளத்தில் நடக்க, உன்னுடைய ஒவ்வொரு மனிதனுடைய இன்னரில் அகத்தை நடக்கக்கூடிய ஒரு ஆன்மீக மாற்றம். ஸோ இங்கே பார்க்கலாம், த இன்னர் ஃபீல்ஸ் there is a brighter ether than this blue pretense of an enveloping heavenly vault, a deeper greenness than this laughing assault of emerald rapture pearled with tears of dew.
இது பகவான் தன்னுடைய அனுபவத்தை இங்கே எழுதியிருக்கார். எப்படி அவருக்கு தன்னுடைய அகத்தில் வந்து ஒரு அழகான ஒரு நீல வண்ணம் வந்து ஒரு தெய்வத்துடைய ஒரு பகுதியாக இருக்குது. சேஃப் வால்ட்டுன்னு சொல்கிறோம்ல, நம்ம எதுக்கு சேஃப் வால்ட்டு சொல்லுவோம்? பத்திரமா ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு போய் பொருட்களை வைக்கிறத வந்து சேஃப் வால்ட்டுன்றோம். இது ஹெவன்லி வால்ட்டு. அப்படின்னா கடவுள் மட்டுமே அந்த வந்து வாழ்ந்து நம்முடன் ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு பெட்டகம். அந்த இடம் ரொம்ப நீல நிறத்துடன் இருக்கு, ஆழ்ந்த பச்சை நிறத்தோட இருக்கு. எப்படி இது லாஃபிங் அசால்ட் ஆஃப் எமரல்ட் ராப்சர். பூமி சிரிச்சுதுன்னா பச்சை நிறத்துல எல்லாமே பூத்து குலுங்குது. அதுபோல் நம் உள்ளத்து பூமி வந்து கடவுளுடைய பாதம் பட்டு சிரிக்கும் பொழுது கண்களில் அப்படியே பனித்துளி கொட்டவும் அவ்வளோ ஒரு மலர்ச்சியும் வளமும் உள்ளத்தில் ஏற்படுதுன்னு அந்த வார்த்தைகள். ஸோ இந்த டிவைன் டச் இப்படி இருக்கும். கிருஷ்ணர் அனுபவிக்கிற மாதிரி இதே அனுபவத்தை வந்து பகவான் உணர்ந்து இது அவருடைய அனுபவத்தில் வந்த இந்த பாடல்கள். Immortal spaces of carolean hue are in our reach and fields without this fault of drab brown earth, and streams that never halt in their deep murmur with white flowers strew, floating like stars upon a strip of sky. எல்லாமே அங்கே பார்க்குறாங்க. பூமி என்ன சொல்கிறது, ஒரு செம்பூமியை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு மலர்கள் பூத்து வெள்ளையான மலர்கள் பூக்கின்றது. அதுக்கப்புறமா வந்து இந்த இருள் நிறைந்த ஒரு வானில் ஒரு எப்படி ஒரு நட்சத்திரம் மின்னுமோ அது போல் வானத்தில் மின்னுது. இது அத்தனையும் this world behind is made of truer stuff than the manufactured tissue of earth's grace. There we can walk and see the gods go by. ஸோ அப்போ என்ன நடக்குது? உள்ளே இது வந்து சும்மா ஒரு கற்பனை இல்லை, இது உண்மையாக இங்கே நீங்கள் பார்க்க முடியும்னு தன் அனுபவத்தை எழுதுகிறார். தேர் வி கேன் வாக் அண்ட் see the கடவுளை நம்ம அங்கே பார்க்க முடியும். மற்ற எல்லா கடவுளரும் அங்கே இருக்காங்க. வருணா, மித்ரா, பாகா, ஆரியமான், இது போன்ற அத்தனை வேத கடவுள்களும் அங்கே இருக்காங்க. சரஸ்வதி, ஈலா, மாஹி, மகேஸ்வரி, and sip from Hebe's cup nectar enough to make for us heavenly limbs and deathless face. அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அந்த எங்கள் அமிர்தம் கடைகிறாங்களே, அந்த அமிர்தம் நெக்டர் என்ன நடக்குது? இம்மார்டாலிட்டியை கொடுக்குதா? அதை தான் இங்கே அவர் அனுபவித்த தன் அனுபவத்தை ஆண்டாள் போன்று பகவான் இங்கே எழுதியிருக்கார். நமக்கு இன்னும் அது கொஞ்சம் அரவிந்தரும் இதுக்கு நம்ம இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எல்லா ஜீவராசிக்கும் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் எல்லாவற்றுக்கும் உலகத்துக்கும் ஒரே நியதி தான். எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறார். எல்லாமும் இறைவனால் அனுஷ்டிக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டு வாழ வைக்கப்படுகின்றது. அந்த கடவுளை ஒவ்வொரு கான்ஷியஸ் லெவலில் அதது அனுபவிக்கும் போது ஒரே மாதிரியான அனுபவத்தை தான் அடைகிறார்கள். அதை தான் ஆண்டாள் அனுபவித்ததும் மாணிக்க வாசகர் அனுபவித்ததும் அரவிந்தர் அனுபவிப்பதும் அவர்களுடைய டிசைபிள்ஸ் அனுபவித்ததும் இன்னும் பல மாந்திரிக் பொய்ட்ரி எழுதினவங்க, கீத கோவிந்தம், தியாகராயர், எல்லாம் ஒரே விஷயந்தான், வெவ்வேறு விதத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். இதே தான் நமக்கும் அதற்கான தபஸ்யாவை நாம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்தது திருவெம்பாவை பாடல் 16. இதுக்கு பார்க்கக்கூடிய விஷயம், மதர் அரவிந்தருடைய தாட்ஸ் அண்ட் அஃபாரிசம்ஸை பற்றி ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து ஒன்று, காளிதாசா சேஸ் இன் அ டேரிங் இமேஜ் that snow rocks of Kailasha are Shiva's loud world laughter piled up in utter whiteness and pureness on the mountain tops. It is true, and when their image falls on the heart, then the world's cares melt away like the clouds below into their real nothingness. மதர் அதுக்கான ஆன்சர் சொல்கிறாங்க.
அதாவது சிவாவுடைய அந்த சிரிப்பு தானா எல்லாம் சேர்த்து வச்சு இந்த இமயமலையாக இருக்கிறது உண்மைதானா அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, ஹியூமன் சயின்ஸ் மேக்ஸ் வெரி எக்ஸாக்ட் அப்சர்வேஷன்ஸ், but the field is open to imagine the true causes. Why not occult causes? இது சயின்ஸ் எல்லாமே விஷயத்தை ஒரு ஃபார்முலாவில் கொண்டு வந்துடும். அப்படி தான் இதை நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இதுக்கு இந்த ஒரு ஃபீல்டு மட்டும் இல்லை, பல ஃபீல்டுங்க இருக்குல்ல. அப்படியே இது ஒரு அக்கல்ட் சிக்னிஃபிகன்ஸ் காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு மதர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 12th October 1936 ஐ see a rough rock. இது ஒரு டிசைப்பிளோடைய கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் சொல்கிறாங்க. I see a rough rock, sunlight falls upon it and the rock changes. In the center a hollow circle is made and rocks arrange themselves round the circle. In the center of the circle appears a stone image of Shiva, nearly 2 feet high. Afterwards, out of this image, Mother emerges. She is in meditation. The sunlight falls just behind the mother's body. What does it signify? அப்போ இங்கே கேட்குறாங்க, நம்ம பார்க்குறோம் கிருஷ்ணர் அந்த ஆயர்பாடிகள் அனுபவித்தது, அந்த பெண்கள் அனுபவிப்பது, மாணிக்கவாசகர் அனுபவிப்பதெல்லாம் இதெல்லாம் இப்படிலாம் கூட வருமானா இதோ இங்கே அதுக்கு அரவிந்தர்கிட்ட இருக்கும் போது 1936 இருக்கிற டிசைபிள்ஸ் தனக்கு வரக்கூடிய இந்த அனுபவங்கள் எல்லாம் உண்மையா அப்படின்னு எழுதி கேட்குறாங்க. அப்போது அவங்களுக்கு தினப்படி வரக்கூடிய அந்த விஷன்ஸ் எல்லாம் அவர் ஒன்று விடாமல் அவங்களுக்கு மதர் அரவிந்தர் 2 பேரும் எழுதி அவங்களுக்கு தன் சந்தேகத்தை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கேட்குறாங்க, ராக் அப்படின்னா ஃபிசிக்கல் பீயிங் and opening in the material, making room for formation of spiritual consciousness there. Stone image of Shiva equal to realization of the silent self or Brahman there. Peace, silence, wideness of infinite, purity of witness Purusha. Out of the silence emerges the divine Shakti. ஏன்னா அவர் அங்கே பார்க்குறது இந்த மதர் பார்க்குறாரு அந்த இடத்துல. அப்போ அதுக்கு பகவான் சொல்கிறாரு, அவுட் ஆஃப் தி சைலன்ஸ் இமர்ஜஸ் த டிவைன் சக்தி கான்சன்ட்ரேட்டட் ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த மெட்டீரியல். ஸோ டிவைன் சக்தி தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒர்க்கை செயல்படுத்துகிற ஒரு சக்தி. ஸோ சன்லைட் அப்படின்னா லைட் ஆஃப் ட்ரூத். ஸோ இப்போ தெரியுதா, சூரியன் காலையில் சூரியன் உதிக்குது அப்படின்னா மனதினில் அந்த சூரியனாக சத்தியம் ஒளியை, சத்திய ஜீவியம், சத்திய ஒளி பிறக்குது. ஸோ இது இங்கே பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப அழகாக சக்தியோடைய பங்களிப்பு என்ன, சிவம் மட்டும் இல்லை சக்தியும் இருக்குது. அதுபோல் ஒரு பிரம்மன் அப்படிங்கிற சொரூபமாக இருந்தாலும் அது அசையும் அசையா, சத் அசத்துன்ற ஒரு பாவத்தில் தான் இருக்கும். அதுதான் மாணிக்க வாசகர் இங்கே சக்தியோடைய முக்கியத்துவத்தை இந்த பாடலில் நமக்கு சொல்கிறார். இன்னும் ஒன்று இருக்குது, அது கடைசியாக நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த பாடலில் வர விஷயம், முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா கோமான். அதாவது பிரிவே இல்லாதவங்க தான் சக்தியும் சிவனும். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்ததான் ஒரு ஜீவனானது எப்படி ஒவ்வொரு விஷயமாக மாற்றத்தையோ எல்லாவித விஷயம் நடக்கிறதுக்கும் சக்தி இல்லைன்னா செயல்பட முடியாது. அப்போ எப்படி இந்த சக்தி இருக்குது? நம்ம இந்த 7 சக்ரா, அந்த சக்ரால இருக்கிற எனர்ஜி யாருடைய எனர்ஜி? அந்த சக்தியோடைய எனர்ஜி. ஸோ இப்படியாக மனிதன் தன் கான்ஷியஸ்னஸை உயர்த்த அவனுக்கு எப்படி அந்த எனர்ஜி கிடைக்கும்? என்ன நடக்குது அங்கே? அப்போ வெறும்
ஏதோ ஒரு விஷயம் நடந்து கடவுளை அனுபவிக்க முடியுமா? முடியாது. சக்தி இல்லாமல் ஒரு விஷயமும் இந்த ஆன்மீகத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நிறைய பேர் அந்த மனிதர்கள் அந்த காலகட்டத்தில் மனித அளவில் யோசிக்கிறதுனால ஆண் பெண் என்ற பிரிவினை, அப்புறமா சிவனை மட்டும் கும்பிடுறவங்க, சக்தியை மட்டும் கும்பிடுறவங்க, இதெல்லாம் கிடையாது. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் மைண்டோடைய ஆக்டிவேஷன் இருக்கிற அளவுக்கு பிரிவினை வரும் இடத்தில் இறைவன் இருக்க மாட்டார். அதை தான் சிம்பாலிக்காக சிவத்தத்துவம் நமக்கு சொல்கிற விஷயம். அதனால் தன்னில் பிரிவிலா எம்கோமான் அன்பர்க்கு முன்னியவள் நமக்கு. ஸோ நம்மலாம் அந்த சிவபெருமான் கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் கூட நமக்கு முன்னே ரொம்ப அன்பாகவும் அன்பு மழை பொழிபவளாக அந்த சக்தி தான் இருக்கின்றாள். அவர்களுடைய இந்த அன்பு தான் நமக்கு அவர்கள் ஒரு பிளெஸ்ஸிங்காக நமக்குள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த பாடல் இருக்கு. இது ரொம்ப டீட்டெயிலாக போனோம்னா அதுக்குரிய அந்த தாந்திரிக் விஷயமெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம போகிற முக்கியமான விஷயம் சிவத்தத்துவம். ஒரு சக்தி ஒரு சிவம், ரெண்டு பேரும் பாசிவ் பிரம்மனா ஆக்டிவ் பிரம்மனா இருந்து ஆன்மீக பாதையில் வழி நடத்துகிறாங்க. அதை தான் நான் இங்கே படித்து எப்படி சக்தி வராங்க அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்தது, டியூரிங் மை நூன் நேப் ஐ வாஸ் இன் மதர்ஸ் லேப். ஸோ சக்தி எப்படியெல்லாம் அந்த திருவுருமாற்ற ஆன்மீக பாதையில் ஒரு பியூரிஃபிகேஷனுக்கோ அந்த ஜீவனை எப்படி தயார்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இந்த அகெயின் ஒரு டிசைப்பிளோடைய அனுபவம். 5th September 1934 during my noon nap I was in mother's lap. She put a transforming palm on my head. With her thumb she was pressing the Brahmic center at the top of my head. இப்போ புரியுதுங்களா? சக்ராஸ் இருக்கா, அவங்க அந்த தலையை சகஸ்ர தலத்தை வச்சு கையை வச்சு அமுத்துறாங்க. அதாவது நம்ம டிவைன் மதர், நம்ம ஸ்ரீ அரபிந்து அண்ட் மதர் எப்படி ஒரு டிசைப்பிளை இந்த பாதையில் தினமும் ஒரு நிமிஷம் அவங்கள வழி நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றது இது தெரியும். இரவில் தூக்கத்துலேயும் அதுதான் மதர் எப்படி அவங்கள கஷ்டமான விஷயத்துலேருந்து காப்பாற்றுறாங்க. I felt that something was being received from there. Then suddenly there was a shift of consciousness into some world other than terrestrial. இந்த பூமி இல்லாமல் நான் வேற எங்கேயோ போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். A supraphysical light was experienced in the cells of the body which was already flooded with the light. இப்போ தெரியுதா? உடம்பு முழுக்க உள்ள கடவுள் வர வர அந்த ஒளி பிரவாகமாக பார்க்குறாங்க. ஸோ இப்படியாக தான் அனுபவங்களை தன்னுடைய உறக்கத்தில் கனவுல விஷனாக பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையான விஷயங்கள். The physical itself was taken up. Can this experience be explained? இது என்னவா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஆன்மீக பாதையில் ஜஸ்ட் நம்ம என்டர் ஆன உடனேயே பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வரும். ஆனால் அவை அனைத்தும் நம்முடைய இந்த தனிப்பட்ட தவத்துக்கு எந்த விதத்திலையும் அந்த அனுபவங்கள்லாம் உதவி பண்ணாது. நம் நிலையை தான் அது காட்டும். நம்ம தான் செல்ஃபாக தான் கடவுளை நோக்கி நம்முடைய உள் வாழ்க்கையும் வெளி வாழ்க்கையும் அன்னை சொல்லக்கூடிய அந்த 12 குவாலிட்டிஸையும் வாழ்க்கையில் கொண்டு சரணாகதி செய்து வாழும்போது தான் இந்த பாதையில் ஒரு அடி கூட நம்மளால் எடுத்து வைக்க முடியும். ஸோ அப்போ இங்கே கேட்குறாங்க, இது என்ன இருக்கும் அப்படின்னா, there is nothing to explain. It was what you describe. இதில் இன்னும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஆன்மீகம் இல்லை, இது எடுத்த உடனே இந்த மாதிரிலாம் எனக்கு வருதுன்றது தலைக்கு ஏறிடும். தலைக்கு ஏறுச்சுன்னா அகெயின் திரும்பவும் செட் ரைட் பண்ணுறதுக்கு அந்த பிறப்பே கூட ஒரு நேரத்தில் மனுஷன் தவற விட்டுருவான். அடுத்த பிறவியில் விட்டதை திரும்பி அதனால தான் சின்ன வயசுலேயே ஆசிரமுக்கு வர்றது, பார்க்குறது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் ஏன் வருதுன்னா முன் ஜென்மத்தோடைய
நம்ம பார்த்தோம்னா தவம், முற்பிறப்பு செய்த தவம் இன்னைக்கு இழுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த பாதையில் போகணும். அதுதான் இங்கே விஷயம். At once raising of the consciousness to higher plane and descent of that into physical. ஸோ கான்ஷியஸ்னஸ் உயரும் இறங்கும் ஏறும் எப்படி நம்ம இந்த வெயிட் போட்டு வெயிட் ஏறுது வெயிட் இறங்குதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் கேர்ஃபுல்லாக ஒரே பேலன்ஸ்டாக வாழறது தான் இந்த யோகா. இந்த யோகத்துக்குள்ளே வரும்பொழுது இதெல்லாம் நடக்கும். இந்த அனுபவத்தில் நாம் கடவுளை ஒன்று சேர நாம் அனுபவிக்கிறோம். இன்றைய 30ஆம் தேதி நாம் இத்தனை பாடல்களில் தபஸ்யால் நாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு கை தூக்கி அவரை பார்த்துருக்கோம். அடுத்து காதலாக கனிந்து உருக வேண்டும். அதை நாம் பார்க்கலாம் அடுத்தது. நன்றி.